சுவாமிக்கு என்ன தேவை அப்படின்னா நிறைய மலர் மாலைகள் தேவை. ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா சுவாமியோட உடம்பில் கழுத்தில் நிறைய மலர் மாலைகளை காண முடியும். இந்த ஆலயத்தில் ஒரு தனி நந்தவனம் அமைத்திருக்கிறார்கள். அந்த நந்தவனத்தில் பூக்கிற மலர்களை மட்டுமே ஒரு 7-8 பேர் நித்தமும் பறித்து அவற்றை மாலைகளாக கட்டி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் இறைவிக்கும் ஏனைய சந்நிதிகளுக்கும் அணிவிக்கிறார்களாம். இது பக்தியில்னா எந்த அளவுக்கு இவர்கள் ஆத்மார்த்தமாக ஒரு நந்தவனத்தை பராமரித்து அங்கு விளையக்கூடிய அங்கு பயிராகக்கூடிய பூக்கள் அத்தனையும் இறைவனுக்கே சொந்தம் என்று தீர்மானித்து மாலைகளாக கட்டி இவர்களை அணிவித்து அழகு பார்க்கிறார்களாம். இந்த பக்தி ஸ்ரத்தை தான் நம்மிடம் என்ன இருக்க வேண்டுமென்றால், ஒரு இறைவனை நாம் தரிசிக்கச் செல்கிறோம் என்றால் நம்மிடம் பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்கின்ற அந்தஸ்து தேவையில்லை. உண்மையான பக்தி நம் மனதில் இருந்தாலே நாம் அர்ப்பணிக்கிற ஒரு சாதாரணமான மலரை கூட இறைவன் ஏற்றுக்கொண்டு விடுவார். ஒரு 7-8 அன்பர்கள் தொடுக்கக்கூடிய மலர் மாலைகள் தான் இந்த ஆலய இறைவனை அலங்கரித்து வருகின்றன. शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव अङ्गे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गाधरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाडी कुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.